ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேபி பாய். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், எங்க ரூமுக்கு நாங்க வந்தேன். ஆமா, நாங்க கீழே இருந்துட்டோம். ஏன்னா இப்போ என்ன சொல்றது, இங்க இருந்து வந்து மேல வந்து இது பண்றதுக்கு வந்து நாங்க கீழே இருந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு எங்க ரூமுக்கு வந்து. டெய்லி நான் வருவேன், நான் குளிக்கிறதுக்கு வாஷ்ரூம் போறதுக்குலாம் வருவேன். ஃபைனலி எங்க ரூம் அரேஞ்ச் பண்ண ரெடி ஆயிட்டோம். ஆமா, வெற்றிகரமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு தருணத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலா வந்து நான் வந்து சூட்கேஸ்ல 2 சூட்கேஸ்ல வந்து ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரொமோஷன் வீடியோ ஷூட் பண்றது எல்லாமே இங்க பண்ணும்போது நம்ம என்னன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் போய் அங்க போய் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. அதனால ஒரு 10 செட் ட்ரெஸ் எடுத்து இன்னும் 10 டேஸ்ல நம்ம அங்க ஸ்கிரீனிங்கும் பாத்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே மெஷர் பண்ணிட்டு போயிட்டாங்க. கர்டன்லாம் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம். அவங்க வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ள ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கர்டன்லாம் கொண்டு மாட்டிக்குவாங்க. ஜமாய் பண்ண வேண்டியதான். இங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க அடிக்கல, ஆனா நாங்க எங்க வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த ரூம்ல பண்ண போறோம். எங்க முதல்ல அங்க இருந்து எத்தனை இதெல்லாம் இல்ல ஹேங்கர் அது இதெல்லாம் எங்க இந்த ஓப்பன் பண்ணி இப்ப இவ்வளவு வெயிட்டா இருக்குது. ஆமா, பின்ன அவ்வளவு ட்ரெஸ் எடுத்து வச்ச நீனு. சரி, அப்ப அது உன்னை யார் வெயிட்லாம் தூக்கிட்டு வர சொல்றா? சரி, எடுத்து வை. அதுக்கு தான் குடம் தண்ணி குடம் தூக்கின்னு போற மாதிரி தூக்கின்னு வந்தேன். அதை அவ்வளோ பெருசா எடுத்து மேல வை. முதல்ல அங்கே உள்ள இருக்கிறதெல்லாம் முதல்ல செக்ரிகேட் பண்ணு. What is the nonsense of stupid of the idiot? இப்போ நீ அங்கேருந்து எடுத்துன்னு வரும்போது இந்த பையிலாம் தானே எடுத்துன்னு வந்த. எல்லாத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணிடணும், புரியுதா? உனக்கும் தனியா இந்த இன்னர் செட் வச்சுட்டேன், ஓகேவா? அதுலதான் நீ நோண்டிக்கணும் வந்துக்கணும். இந்த இடத்துக்கு என்கிட்ட நீ வரக்கூடாது. சரி, ஓகே. ஒண்ணுதான் உனக்கு ஒண்ணு, அதோ ஒண்ணு இருக்குது இல்ல. அது வந்து பொது, அது பொது. இது என்ன அது பொது? இதுக்குள்ளேயும் ட்ரெஸ் இருக்குது நிறையா. ஆமா, நிறைய ட்ரெஸ் நானும் எடுத்துன்னு வந்தேன்ல. அது மேல இருக்கிறதெல்லாம் இந்த உள்ள இருக்கிறது 2-3 தான் உண்டு. இது என்னோட இன்னர் செட். சரியா? இதுல கம்பார்ட்மெண்டா இப்படி வச்சு இது எங்க வைக்கிறது? முன்னாடி வச்சுக்கலாமா கீழே வச்சுக்கலாமா? கீழே வச்சுக்கலாமா? காமெடி. இப்போ அடுத்த ஸ்ட்ரெச் பாப்பா வரத்துக்குள்ள பாப்பா ரூமுக்கு ஏசியை போடணும். ஆமா, இல்லைன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கும், பிள்ளைங்களை மேல அனுப்புற மாதிரி ஆயிடும். எதுக்கு எந்தல வருது? பூரா அவன் ட்ரெஸ்ஸா இருக்கு. நீ தான் எடுத்து வச்சிருக்கிற. புதுசுக்கண்ணா, புதுசு இதெல்லாம். நீ சொல்லுவல்ல புதுசு. சரி, ஓகே. இத மூடி ஏறக்கட்டு. கோ. அடுத்த பெட்டி எடுக்கணுமா? இரு, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணனும்ல நானே. அரேஞ்ச் பண்ணு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம். அப்பா இங்க பாருப்பா, வீடியோல பாக்கும்போது அது எவ்வளவு பெருசா தெரியுது. ஓ, பெருசுதானா? அது பெருசா இருக்குது. நானே பாக்குறேன். என்னடா கையை உள்ள வந்த வரைக்கும் இவ்வளவு தூரம் இருந்து கையே கெட்ட மாட்டேன். மேல எப்படி போகுப்ப? உனக்கு தான் எட்டாது இல்ல, மேல் ரோ எனக்கு குத்துரு. வச்சுக்கோ. ஆமா, உனக்கு எட்டாது. ஆமா, அதான் பாக்குறேன். எதுக்கு இதுவே எனக்கு எட்டலப்பா இங்க. நீ ஆளாக்கு மாதிரி இருக்கிற, அதனால மேல் ரோ எந்தெல்லாம் அழகா எடுத்து மடிச்சு மேல் ரோல வை. என்னப்பா இப்படி ஆகுது? அழகா பாரு, இவ்வளவு பெருசு அழகா இருக்குது. அது மாதிரி எத்தனோண்டு கொடுத்துட்டு இதுதான் உனக்கு அப்படின்றா. அத்தனோண்டு அழகா தொங்க விடுறது கொடுத்தேன். தொங்க விடுறதா அயன் பண்ணதெல்லாம் அப்படியே வச்சிருக்கிறேன். அங்க வச்சிருக்கேன், அந்த பீரோல வச்சிருக்கேன். அழகா எடுத்து அங்க வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம எல்லாம் அயன் பண்ணி வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா எனக்கு பிடிக்காது. பர்பஸே இல்ல போல. சரி, ஆமா இல்ல, ஆஃப் தான் வருது. மௌலிக்கு தான் கரெக்டா இருந்தது அது. இது வந்து லென்த்தி. அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாரு, இந்த பொம்பளை ஓவரா ட்ரெஸ் எடுக்கும், அதனால நம்ம பெருசாவே வைப்போம். நல்லா பெருசா வச்சுட்டாரு. இது மோனோ ரூமுக்கு தான் குடுக்குற மாதிரி இருக்கும். சரி, அது பாப்பா ரூமுக்கு கொடுத்துரு. லென்ட்ல நம்ம போட்டா தெரியுமா இங்க? ஆமா, அதனால அந்த ஹைட் கிழிச்சிட்டாங்க வெளியில. ஓகே ஓகே ஓகே, கரெக்ட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்தெல்லாம் எடுத்து அழகா நான் அடிச்சு வைக்கிறேன். நம்ம அடிச்சு வச்சிடறோம். நீ எப்படி தெரியுமா வேலை செய்யற? இந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி அடுத்த வேலைக்கு ஆரம்பிச்சுக்கிற. அதை பாதியிலேயே விட்டுட்டு அடுத்த வேலையை தொடர நீனு. நீ கிளீன் பண்றன்ட்டு இடத்தையே இது பண்ற, நாஸ்டி ஃபெல்லோ. இல்ல, இத உன் ட்ரெஸ் தான் ஃபுல்லா என் ட்ரெஸ்ல எடுத்து வச்சிட்டேன் நானு. இப்ப அடுத்த பெட்டி பிரிக்கிறதுக்குள்ள இந்த கட்டில இருக்கிறது காலி ஆகணும்ல. இந்த பெட்டியை தூக்கி போட்டா நீ 2 மணி நேரத்துக்கு எடுப்ப. அவ்வளோ துணி வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுல இது ஃபுல்லா துணிங்க தான்.
இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ட்ரெஸ் இருக்கு. நீ தான் அவ்வளோத்தையும் எடுத்து அள்ளி அள்ளி போட்ட. இதெல்லாம் டாப்புங்க. ம், சரியா? இதெல்லாம் செட்டுங்க. சரி போடாம அங்கேயே வச்சுன்னு இருக்கிறேன். போட்டதையே திருப்பி திருப்பி போட்டுன்னு இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. ஐயா எல்லாத்தையும் அப்படியே அள்ளி அள்ளி தூக்கி கட்டாசினேன் கீழே. இன்னின்னு எல்லாத்தையும் பெட்டியில் தூக்கி வச்சு அமுக்கி எடுத்துன்னு வந்தேன். வாட் இஸ் திஸ்? இவ்வளோ இருக்கிறது. அதுல என்னப்பா இருக்கு? அப்ப அதுலயும் ட்ரெஸ் தான், இந்த பக்கத்துலயும் பாரு. இதுலயும் வந்து நைட்டிஸ் தான் இருக்கு, தான் இருக்கு. இதுல ஒண்ணும் பெருசா இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிறைய பேர் வந்து அந்த பிளான்ட் வைக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பிளான்ட் இப்ப வைக்காதீங்க, ஏன்னா மோனா டெலிவரிக்கு அப்புறம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஏன் அதுக்கும் பிளான்ட்டுக்கும் டெலிவரிக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா நம்ம ஒருவேளை ஊருக்கெல்லாம் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதாயிடும். ஆமா, ஆக்சுவலி இப்பெல்லாம் வைக்கவே முடியாது. நம்ம எப்போ இங்க கண்டினியூஸா இருப்போம்னு டிசைட் பண்றோமோ அப்பதான் நீ வைக்க முடியும். இல்லைன்னா காஞ்சி போயிடும். காஞ்சி போயிடும்லப்பா, அது வளர்றதுக்கே 2-3 மாசம் ஆகும்பா. அதுக்கு தண்ணி விடணும்பா. தண்ணி எப்படியும் டெய்லி காலையில வர்றதுதான் நம்ம. அதுக்கு என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க 3 மாசம் ஆகுமா அது வளர்றதுக்கு? அப்ப நீ குட்டி குட்டியா வாங்கிட்டு வந்து வைக்க போறியா? எதை போட்டாலும் இது பண்ணாலும் அது அப்படிதான் வரும். இதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துன்னு நானே பைத்தியம். ஆமா, நீ அரமெண்டல் தான். நானும் எதுக்கு இவ்வளோ எடுத்துன்னு வரேன்னு யோசிச்சேன். என்னதான் 4 ட்ரெஸ் மாத்த சொல்றாங்க, உன்னைய மாத்த சொல்றாங்க. என்ன மாத்த சொன்னா நானும் தான் மாத்துவேன். அதுக்கு வீட்டு இருக்கணுமே. நானும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வாட்டி போறோம் அப்படியே நிறைய அள்ளின்னு வரும் அப்படின்னு யோசிப்பேன். அப்பதான் காசே வராது. எரிச்சல் ஆயிடுவேன் நானு. எடுத்து கொடுக்கணும் வரும், புரியுதா? ஒண்டியா தின்னாத, தின்னு தொலைக்காத. எரிச்சலா இருக்கும் எனக்கு. போன வாட்டி அப்படிதான் நினைச்சேன் நான். இந்த வாட்டி நம்ம போறோம், நம்ம அள்ளின்னு வரோம் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட கொடுக்கல காசு. அட பாவீங்களான்னு நினைச்சேன். ஸோ அப்போ செடி இப்போ வைக்க வேணான்றியா? செடி இப்போ வைக்கணும் தான், ஆனா எப்படின்னு தான் யோசிச்சுன்னு இருக்கேன். நிறைய அதுக்கு நம்ம இல்லைன்னா கூட தண்ணி வைக்கிற மாதிரி நிறைய இருக்கு. நிறைய பேர் மாடி மேலே வைக்காதீங்க அப்படின்னீங்க. மாடி மேலே வைக்கிற ஐடியா இல்லை. நம்ம கீழே ஒரு 10 பேக், நமக்கு என்ன தேவை? ஒரு 4 காய்கறி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை, அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, மிளகாய், அதுதான் வெண்டைக்காய். இவ்வளோதான் நான் போட போறேன். மீதியெல்லாம் நாங்கள் சாப்பிடாத காயெல்லாம் நாங்கள் போட போகிறது கிடையாது. போட்டு அது என்ன பண்ண போறோம்? பூச்செடிக்கு தான் முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்ல காம்பவுண்ட் கிட்ட விட்டுருக்கோம்ல, அங்க இது பண்ணுவோம். சரி, அதனால பார்த்துப்போம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் அடிக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் வந்து காட்டு. எனக்கு ஆங்கரை போடுறேன்னு சொன்னேன். ஆங்கரே நான் வீட்ல இருந்து எடுத்துன்னு வந்தேன்ப்பா. இங்க பாருங்க, 2 டிஷர்ட் எடுத்து ஆங்கரை போட்டு தொங்க விட்டுருக்குது. எடுத்துன்னு வந்தேன்ப்பா, ஆனா எங்க போச்சுன்னு தெரியலப்பா. புதுசு கண்ணா, புதுசு இதுதான். சீக்கிரம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ், பழைய வீட்டுக்கு. ஏன்னா நாளைக்கு ஓட்டு போட போறோம். குடிமகனா இருந்து அந்த ஓட்டை போட்டு நாங்க நிறைவேற்ற போறோம். எல்லாரும் அப்படிதான் போவீங்க. இருந்தாலும் அது ஒரு ஆசையா இருக்குது, இந்த வாட்டி போவோம் அப்படின்ட்டு. மோனா இல்ல, நிறைய பேர் மோனா போட்டிலையா ஓட்டிலையான்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓட்டு இருக்கு பாப்பாக்கு, ஆனா கன்சீவா இருக்கிறதுனால வர முடியல. இப்பதான் வந்துட்டு போனதுனால திருப்பி அவங்களுக்கு லீவ் கிடைக்காதனால சரி அவ வரல அப்படின்ட்டா. அதுவும் இல்லாம அவங்க எல்லாத்தையும் அங்க சேஞ்ச் பண்ற இதுல இருக்கிறாங்க எல்லாமே. அதனால எல்லாமே அடுத்த ஸ்டேட்டுக்கு மாத்திடுவாங்க. இப்ப மாத்த முடியாது, எப்படியா இருந்தாலும் பாப்பா எல்லாம் பிறந்தா அதுக்கப்புறம் தான் மாத்தணும். அதான் இப்ப எல்லாம் மாத்த முடியாது. நிறைய பேர் இந்த வாட்டி நம்ம பெங்களூர் ஓட்டியும் அட்டெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் 2 வருஷம் இருக்காம கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அங்க சிஎம் எலெக்ஷன் முன்ன 2 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சரி ஓகே, சிஎம் எலெக்ஷன் 2 இயர்ஸ் இருக்கா, சரி ஓகே, நம்ம அப்ப அந்த டைம்ல நம்ம போய் பார்த்துப்போம் எப்படி எலெக்ஷன் அங்க நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன். இங்க நியர்பை தாம்பரத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு கேட்பாங்கல்ல. பாப்பாக்கு தான், வேற யாருக்கு? மோனாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். மோனா டெலிவரி பார்க்கறதுக்கு இங்க என்ன ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நாங்களும் சர்ச் பண்ணி பார்க்குறோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா
அவ கேக்குற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப லாங்கா இருக்கு, ஈசிஆர்ல இருக்கு, பர்பஸ்க்கு அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. நம்ம பெரியவங்க கிட்ட ஒரு 4 பேருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதாவது டெலிவரி பார்த்தவங்க, இந்த இப்ப ரீசெண்டா டெலிவரி பார்த்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்லும் போது நீங்க ஹாஸ்பிட்டல் பாத்துருக்கீங்களா அப்படின்னா வீட்டுக்கிட்டயே பாருங்க, அதுதான் பெஸ்ட், ரொம்ப லாங்கா போகாதீங்க, எமர்ஜென்சிக்கு போக முடியாது. ஆமா நிறைய கிரிட்டிக்கல் இதெல்லாம் சொன்னாங்க. பெயின் வந்து நம்ம போகும்போது தண்ணி வயிற்றுல தண்ணி இருக்கும்ல, பனிக்குடம் உடஞ்சிட போகுது அப்படி இப்படின்றாங்க, பயமுறுத்துறாங்க. ஆனா எனக்குமே வந்து பனிக்குடம் உடஞ்சதுதான். ஆனா சிசேரியன் தான் நாங்க 2க்குமே பண்ணோம், அதனால பிரச்சனை இல்லை. அதனால இப்ப என்ன அந்த டைம் மாதிரி போயிடுச்சு அப்படின்னா எப்படிங்கறத எனக்கு புரியவே இல்லை. ஐயோ என்னால வண்டியே ஓட்ட முடியாது, பாப்பா வலிக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, அதனால அதெல்லாம் யோசிச்சுன்னு இருந்தேன் நான். நம்ம எப்படி ஓட்டுவோம், ஒழுங்காவே ஓட்ட மாட்டோமே நம்ம அப்படின்ட்டு. நான் இங்கே ஒரு இது பார்த்துருக்கேன், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு. ஸோ ஆனால் பேபிமா அது எப்படின்னே தெரியல, நம்ம எப்படி தெரிஞ்சதுக்கு போகணும் அப்படின்ட்டு. யாராவது சஜஷன் சொல்லணும், ஓ சூப்பர் அப்படின்ட்டு. ஓகே நம்ம வந்து நம்ம சர்க்கிள் யாருனாச்சும் போய் அவங்க டெலிவரி பார்த்துருக்காங்க அப்படின்னா சரி நம்பி போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம சர்க்கிள் யாருமே போய் டெலிவரி பார்க்காம நம்ம போறோம் அப்படின்னா அது எனக்கு பயமா இருந்தது. அதனால சொல்லிட்டு அந்த மாதிரி வேணாப்ப நம்ம சர்க்கிள் யாராவது டெலிவரி பார்த்தவங்க தெரிஞ்ச கிளினிக் அந்த மாதிரி இருந்தா போகலாம் அப்படின்னு. ஆனாலுமே எங்களுக்கு ஒன்றும் புரிய படலை. அவ கேட்கறதெல்லாம் ஈசிஆர் நீலாங்கரை, ஒண்ணு வந்து கிண்டி அந்த மாதிரி இருக்கு. அது எந்த ஹாஸ்பிட்டல்னா அந்த கிண்டின்னா ரெயின்போ கேக்குறா, கிண்டில ரெயின்போ கேக்குறா, அங்க போலாம் அப்படின்றா. அப்படி இல்லை அப்படின்னா சுகன்யா, ஈசிஆர் சுகன்யா தேவி அவங்க ரீசெண்டா அவங்களது கேக்குறா. டாக்டர் கேக்குறா. அங்கெல்லாம் எவ்வளவு சார்ஜஸ் வரும், யாருனாவது பாத்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சொல்லுங்க எப்படி அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு இங்க இருந்து ரொம்ப லாங், அதெல்லாம் பயங்கர டிஸ்டன்ஸ், அதுதான் பயமா இருக்கு. அதுதான் ரொம்ப யோசனை இருக்கும். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா மறக்காம கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எப்படி சொல்றது, எங்களுக்கு இது புதுசா இருக்குல்ல. ஆமா புதுசா கதையா இருக்குது. பாக்கும்போது நம்ம அப்பா அம்மா பார்த்தாங்க, அது பிரச்சனை இல்லாம நமக்கு ஒன்னும் பெருசா தெரியல. அப்பெல்லாம் நமக்கு அறிவே இல்ல. நம்மள ஏதாவது கேள்வியா கேட்டாங்க, ஏய் இங்க போ, அவள் தான் முடிஞ்சு போச்சு, அங்க போயிட்டு நம்ம வேலையை முடிச்சாச்சு. எங்கேயாவது போனா போதும், குழந்தை பிறந்தா போதும் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறதுலாம் நம்ம எதுவுமே யோசிக்கல. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் யோசிக்குதுங்க, பாக்குதுங்க. அப்படி இருக்கும்போது எப்படின்னு தெரியல. சரி அதனால நீங்க ஏதாவது சஜஷன் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. யாருனாச்சும் ரீசெண்டா இப்ப டெலிவரி பார்த்துருக்கோம், நியர்பை தாம்பரத்துல நாங்க கேக்குறோம். தாம்பரத்துல ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தா கொஞ்சம் சஜஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். சரி உனக்காக நான் வந்து அந்த ரேக்கை விட்டு கொடுக்குறேன். அந்த ரேக் ஃபுல்லா பட்டுப்புடவை ரேக்கா இருக்கணும். அது பட்டுப்புடவை எல்லாம் இங்க கிடையாது, நான்சென்ஸ். வேற எங்க? ஓ அங்க கீழே அந்த ரூம்ல. ஓ ஹேங்கர்ல தங்க விடுவேன், ஹேங்கர்ல. ஓகே ஓகே ஓகே. இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தாரு போல, மீதி எல்லாம் காணோம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்குது. இதையும் மூடிடலாம். ஓகேவா? என் கோட்டெல்லாம் முதல்ல எடுத்துன்னு வந்து இங்க மாட்டணும்பா, அத்தனை கோட்டு கிடக்குது. அதெல்லாம் கீழே தான் மாட்டணும். இப்ப இவனுக்கு தனியா எடுத்துன்னு போனோம், அதுக்கப்புறம் இங்க காட்டுவா. ஏன்ப்பா இதெல்லாம் இங்கே கிடக்குது, இதெல்லாம் வந்து இங்க வைக்கணும். இது வந்து என்னோட மெடிக்கல் கிட்டு. ஓகேவா? இது என்னோட மெடிக்கல் கிட்டு. இதுல வந்துட்டு மெடிசன் தான் வச்சிருப்பேன். என்னோட பஃப், என்னோட பல்வலி மருந்து, அப்புறம் என்னோட தலையில நீர் போக்குற மருந்து, அப்புறம் ஒரு செட்டு வயிற்றால போறது, அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல், தலைவலி. நீ குழந்தையா சொல்றதெல்லாம் குழந்தைங்களுக்கு இது பண்றது. நைட் இன்கேஸ் எமர்ஜென்சினா நமக்கு வேணும்ல, அது வேணும் தான். அதுக்காக வந்து வச்சிருக்கேன். கொடுமடா இது. இதுல உட்காந்துட்டேனா, நீங்க கவர் வச்சிருந்தேன், பச்சை கவர் எடுத்துன்னு வையா. பச்சை கவர் என்னதுப்பா இது? இது எங்கேயே சுத்திக்கினே கிடக்குது பாரு இது. ஆமா இதெல்லாம் வந்து இதுக்குள்ள கொட்டி வைக்கணும். ஏன்னா எனக்கு அவசரத்துக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. இந்த மாதிரி. ஓகே, இது ஏன் இங்க இருக்கு? இது எங்கேயாச்சும் வைக்கணுமே. இதுக்குள்ள இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் இந்த பொட்டு பேக்கெட்லாம் வந்து இங்க வச்சுக்கணும். என்னோட ரோலான் இங்க வச்சுக்கணும். காலிப்பா இது யாரும் கேட்டாங்க. இது ரெண்டும் வந்து கீழே போகணும். தண்ணி கண்ணு அடிக்கிறது. இது என்ன? அது இங்க கிடக்குது. அதெல்லாம் வந்து அந்த இது கிளீனர். எது? கபோர்டு கிளீனரா? அப்புறம் இதுக்குள்ளே வச்சிருக்கேன்.
இதுக்குள்ள இது ரிமூவரு, அதுக்கப்புறம் இந்த சோலார் லைட்டு, அதுக்கப்புறம் இது தேவையில்லை, அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இதுவும் தேவையில்லை. இதெல்லாம் கீழே எடுத்துன்னு போகணும்பா. கீழே எடுத்துன்னு போகிறதெல்லாம் கீழே வச்சிடலாம். ஓகே, இதான் இந்த ரூம்லேயே இருக்கிறது தான். அவ்வளோதான், இதெல்லாம் கீழே எடுத்துன்னு போகிறது. ஓகே ஓகே. அங்க பாரு எவ்வளவு குப்பை பண்ணிட்டேன்ட்டு. இதுக்கு எடுத்துன்னு போகணும். எல்லாத்தையும் தூக்கி முடிச்சுட்டா பர்ஃபெக்ட் ஆயிடும். திரும்பி ரூம் எங்கோ வைக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்தேன். எங்க வைக்கிறதுக்கு எடுத்துன்னு வந்தேன்னு சொல்ல. ஆமா, இதுக்குள்ள வைக்கிறதுக்கு எடுத்துன்னு வந்தேன். ஏன்னா இதுக்குள்ள கருவி போடுது. இங்கேயும் பண்ணி வச்சுருவேன். தூக்கி போயிருப்பா. இங்க வாங்கி வைக்கணும்ப்பா நிறையா. நீ காசே தர மாட்டேன்ற, நீ ஒரு கஞ்ச பிசினாரி. அப்ப நான் எங்க போறது? நான் என் காசுலயே செலவு பண்ணி போட்டியே ஆயிட்டேன். என் சேவிங்ஸ் எல்லாமே என்போ வீட்டுக்கு செலவு பண்ண மாதிரி ஒன்று சாபச்சு போட்டுருவேன். இப்போ கூட 1800 ரூபாய்க்கு உனக்கு தான் ட்ரெஸ் வந்திருக்குது. ஆமா, திருப்பி அனுப்புன்னு சொன்னேன் நானு. நீ ஒரு கல் நெஞ்ச காரன். கல் நெஞ்ச காரா. 1800 ரூபாய்க்கு ட்ரெஸ் வந்திருக்குது. நான் ஒரு பாவ பூச்சி பாவம். யார் நீயா? ஆமா. சரி, இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஒரு ஆசைப்பா, உன்னை விட்டுட்டு நான் போயிட்டு 50,000க்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு வரணும். 50,000 நானா அதே எடுக்கிறது ஆகுது. 50,000 ரூபாய்க்கு ட்ரெஸ். ஆனா உன்னை விட்டா நீ எடுப்ப இல்ல? இப்ப சொல்லு, இப்படிங்கிறதுக்குள்ள ஆர்டர் போட்டுருவேன். வாய்ப்பே இல்லை. நான் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் எனக்கு எடுக்க பிடிக்காது. எடுப்பேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுப்பேன். அதுப்பா அது ஹேண்ட் பேக் வைக்கிற இதுப்பா. ஹேண்ட் பேக் வைக்க அதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போக வேண்டியது. தூக்கி நோடு. ஓகேவா? இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போக வேண்டியது. தூக்கி கீழே போயிடுவோம், அங்கேயே வச்சிருவோம். ஓகேவா? இப்போ எல்லாமே காலியா? ஓகே, க்ளீன் ஆயிடுச்சா ரூமே? எடுத்துன்னு வா, போலாம் கீழே. என்னப்பா ரெடி ஆயிட்டியா? எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எம்டி ஷூட் கேஸ் எல்லாத்தையும் அடிக்கிட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம ஜரூரா பாங்க கிளம்புற. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டுமா? நாளைக்கு ஓட்டு போட போற ஃப்ரெண்ட்ஸ். டிவிகே ஃபேன்ஸ். நான் அவுட்ஃபிட் எடுக்கல. அதான் சொன்னாரு. ஏய் இல்ல, இவனு சொல்றேன். அவனதான், நம்ம சின்ன பசங்க அப்படிதான் இருப்பானுங்க. ஓட்டு டெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. வாங்கி தர மாட்டேன்னு இல்ல, இவர் வேற கட்சியில இருக்கிறாரு. நீ இப்படி பண்ணா நல்லா இருக்குமா? சத்தம் இல்லாம செய்யணும் இதெல்லாம். இப்ப டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் அடக்க முடியாதுப்பா. அதெல்லாம் ஒரு பர்சனல் ஒபினியன். அவங்க இருக்காங்க, நான் ஏன் இருக்கணும்? அது அவனோட தனிப்பட்ட விருப்பம். கேட்க கூடாது. சரி, ஓகே. டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க போல. ஆமா, நாங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க ஊருக்கு போறாங்க. நாங்க எங்க ஏரியாவுக்கு போறோம். எங்க ஏரியாவுக்கு ஓட்டு போட காலையில சீக்கிரம் ஓட்டு போட. ஆமா, ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுதுல. போன வருஷம் போனதே போட்டுருக்கலாம். எனக்கு வந்து எலெக்ஷனுக்குலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து ஓட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். ஓட்டு போகணுன்றது. ஆமா, அது அழுக்கு அப்படியே வச்சிருப்பா. அதெல்லாம் போயிட்டு நாளைக்கு மறந்துடும். என்கிட்ட இருக்கிற வெள்ளை சட்டை காக்கி பண்ண கணக்கு அடிதான் போய் போட்டு நான் போறேன். இருக்கு, வீட்டுல இருக்கு. பிரிக்கிங் ஸ்டாக்ஸ் தொடர்த்து வச்சு அதே சப்பல் ஸ்டோரி இருக்கு. வருவாங்க, இருப்பாங்க நிறைய பேர். உனக்குன்னு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எங்க பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு நாங்க ஓட்டு போட கிளம்பிட்டோம். எல்லாரும் ஓட்டு போட வரீங்களா? நாங்களும் ஓட்டு போட வரோம் இல்ல? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அங்க என்ன நிலவரன்னு பாப்போம். ஊருக்கு போறதுக்கு டிராபிக் பாரு. எல்லாம் அங்க வேற அந்த பக்கம் எப்படி நிக்குதுன்ட்டு. ஊருக்கு போறாங்க எல்லாம். எந்த ஊருக்கு? அவங்க ஊருக்கு கீழே பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போறதுக்கு இதெல்லாம் டிராபிக். இவ்வளவு டிராபிக். நாளைக்கு எலெக்ஷன் இல்ல. மேபி அந்த சைடு ஃபுல்லா ஊருக்கு போறவங்க மதுரை, திருச்சி, விழுப்புரம், சென்னைக்கு மொத்தம் வேலை சேர்ந்துருப்பாங்க. காலையில நேரா போய் இறங்கி ஓட்டு போட போயிருவாங்க போல. இவ்வளவு டிராபிக்ல போனா பஸ் எல்லாம் எல்லாமே ஃபுல்லாதான் போகுது. நிறைய பஸ் பேர்ல விஜய் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போட அப்ப வராங்க. என்னதான் நடக்கும் நாளைக்கு பாப்போம். நானும் அவுட்ஃபிட் ரெடி பண்ணி வைக்க போறேன். சும்மாவாச்சும் என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேன்ற? அது அவங்க இஷ்டம். தீய சக்தி. உனக்கு ஏன்பா அந்த வேலை? முடியவே முடியாது. நான் இப்படியேதான் போடுவேன். நீ ஒரு தீய சக்தி. நம்ம தீய சக்தி எல்லாரும் நம்மள தூய சக்தி. நம்மள தூய சக்தி, ஒரு தீய சக்தி. என்னப்பா எதுக்கு இப்படி பயப்படுற? பயப்படுறதுல இதுல என்னப்பா இருக்குது? ஒரு கன்றாவையும் கிடையாது. எதுக்கு பயப்படணும்?
நாளைக்கு பாருங்க உங்க இஷ்டம் அவள்தான். பா இது குடிமகனோட உரிமைப்பா. இந்தியன் சிட்டிசனோட அவங்க உரிமை. பாரு இத பாருங்க நிக்குது பாரு. நம்ம பார்த்து இங்க வரையும் நிக்கிறாங்க. நாங்க பாரு. ஐயோ அவங்க எல்லாம் போய் ஊர்ல போய் இறங்கும் போது காலையில வெடிஞ்சிரும் போலடா. வெடிஞ்சவனே போய் நேரா ஓட்டு போட தான் போவாங்க போல. 4 மணி பூத்ல நிறைய மீம்ஸ் வந்து எனக்கு எல்லாம் மோலி பாத்துனுக்குறான். டோன்ட் வரி, காலையில நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன நிலவரம்னு சொல்றேன் உங்களுக்கு. கூட்டம் கம்மியா இருந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம அந்த டைம்ல போய் கூட்டத்துல கம்மியா இருக்கிற இடத்துல போய் ஓட்டு போட்டு வந்துருவோம். கரெக்டா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவனே லெஃப்ட் ஹேண்ட்ல போடுவாங்களா? ஆமா லெஃப்ட் ஹேண்ட்ல. எந்த கை நீ காட்டுறியா அந்த கையில வைப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த இதுல வரல காட்டலாம் அழியாம இருக்கும். ஆமா ரொம்ப நாள் நான் ஓட்டு விட்டுறீங்க. நிதானமா பார்த்து போட்டுட்டு வரணும். ஓகேவா? அவ்வளவு தற்குறி நான் இல்ல. எந்த விசில் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் நம்பிட்டு வந்துடுவேன். நிதானம் தேவை. அங்க போனோம்னா பதட்டத்துல பாப்பா எங்க விசில் இருக்கு. ஏய் தேசத்தி, இது என் உரிமை, எங்கள் உரிமை. தீய சக்தி, நான் தீய சக்தி எல்லாம் இல்லப்பா. அப்ப நீ தூய சக்தியா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பாப்போம். நாங்களும் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். என்னப்பா வந்தாச்சா? பேக் டு பெவிலியன் வந்துட்டோம் நாங்க. நாளைக்கு என் சேனல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என் தீய சக்தி வந்து என்ன விட மாட்டேடுது அவுட்ஃபிட் போட. நான் தீய சக்தி கிடையாதுப்பா, நான் தீய சக்தி இல்ல. ஆள் சேர்த்ததுக்கு எல்லாம் வந்து இல்லக்கா, என்ன சொல்றது, நம்ம வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிதான் இருப்போம். ஹம்சா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைஸ் நாங்கலாம். அதனால நாங்க அப்படிதான் இருப்போம். அதனால அவுட்ஃபிட்லாம் வானாக்கா அப்படின்னாங்க. நான் போட்டே தீருவேன். தான் போய் இப்ப போய் எடுக்க போறேன் என்னோட அவுட்ஃபிட்ட. அயன் பண்ணி வச்சிருப்பேன். அவனோட அயன் பண்ணி இருக்கு. அயன் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. நான் தான் வந்து அயன் பண்ணணும். சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு. வீடியோ எடிட் பண்ணோம், அது இது நல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், தேடி எடுக்கணும். அதனால எவ்வளவோ ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஆனால் எலெக்ஷன் ஷாப்பிங் பண்ணலையே நானு. ஆனால் என்கிட்ட இருக்கு, அந்த காம்பினேஷன் என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் நாங்கள் அவுட்ஃபிட் போட்டு நாளைக்கு போவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட ஓட்டு யாருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.